திருக்குறள். திருக்குறள் 3 வகைப்படும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் பாயிரம், இல்லற துறவற ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அங்க ஒழிபியல். காமத்துப்பாலில் களவியல், கற்பியல் ஆகியவற்றை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் யாவும் ஆ என்னும் மகரத்தை முதலாக உடையன. அதுபோல இந்த உலகமானது ஆதி பகவனாகிய முதலை முதன்மையாக தலைவனாக உடையது. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழா ஆரெனின். மெய்யுணர்வுடைய இறைவனது திருவடிகளை தொழாவிட்டால் பல நூல்களையும் கற்றவர்க்கும் அக்கல்வி அறிவால் பயன் யாதொன்றும் இல்லை. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பர்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனது மாட்சிமைப்பட்ட திரு அடிகளை தம் மனத்தால் துதிக்கின்றவர் மேலாகிய வீட்டுலகில் எக்காலமும் அழிவின்றி வாழ்ந்திருப்பர். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பும் வெறுப்பும் இல்லாதவராகிய இறைவனின் திருவடிகளை தம் மனத்தால் நினைப்பவர்களுக்கு எக்காலத்துக்கும் பிறவி துன்பங்கள் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனது மெய்மை பொருந்திய புகழை விரும்பி எப்போதும் அன்பு செலுத்துவாரிடத்தில் அறியாமையால் வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் சேர்வதில்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தேர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புல ஆசைகளையும் ஒழித்து இறைவனது மெய்யான ஒழுக்க நெறியில் தவறாமல் நிலை பெற்றவர் பிறப்பின்றி எக்காலத்துக்கும் வீட்டுலகில் நிலைத்து வாழ்வார். குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கென ஒப்புமை இல்லாதவராகிய இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனத்தில் நிகழும் துன்பங்களை போக்கிக் கொள்ளல் இயலாது. குறள் 8. அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பெட ஆழி நீந்தல் அரிது. அறக்கடலாகிய அழகிய தன்னலியை உடைய இறைவனின் திருவடிகளாகிய தெப்பத்தை அடைந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு ஏனைய உலக துன்ப இன்பங்களாகிய கடல்களை கடத்தல் இயலாது. குறள் 9. கோலில் புரியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தத்தம் புலன்களை கொள்ளுதல் இல்லாத ஐம்பொறிகள் பயனற்றனவாம். அதுபோல 8 குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகளும் பயனற்றவனாகும். குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தாரே பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடப்பர். இறைவனின் திருவடிகளை பொருத்தி நினைக்காதவர் துணையைச் சேராதவர் நீந்திக் கடக்க மாட்டாராய் அதனுள் ஆழ்வர்.